கடந்த காலத்து திருமாவளவன் அண்ணன் என்ன பேசியிருக்காரு தெரியுங்களா? இப்போ அவர் கேட்டால சங்கடமாகும். ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்களாண்ணே என்னென்னு சொல்கிறேன். அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க வந்து பாராளுமன்றம் பன்றிகளின் கூடாரம்னு பேசினார். பாராளுமன்றம் பன்றிகளின் கூடாரம்னு பேசியிருக்காரு. இப்போ அண்ணன் எங்கே உட்காந்துருக்காரு? இவங்கெல்லாம் வந்து கட்டாயம் இவங்களுக்கு மேயர்னு வந்து ஒரு பதவி கொடுக்கணுன்ற கட்டாயம் பிரியாராஜனுக்கு அப்படி சொல்லுங்க. நீங்கள் வந்து கட்டாயம்னு பார்க்காதீங்க, அது உரிமை சார். அது ரிசர்வேஷன். அது பிரியாராஜனாக இருக்கட்டும், அவர் சொல்லக்கூடிய பெண் அமைச்சராக இருக்கட்டும், அது வந்து உரிமை அடிப்படையில் வழங்கப்பட்டது. ரிசர்வேஷன் பிச்சை கிடையாது, ரிசர்வேஷன் வந்து கட்டாயம் கிடையாது, அது சட்டம். அண்ணன் திரும்ப இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவற்றவர். அவர் நீங்கள் வந்து அவருக்கு எதிராக கொம்பு செய்ய விட்டால் வந்து உடனே வந்து முட்டுறதுக்கு மோதுறதுக்கு 40% நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் தான் மெட்ராஸ் ஆளுவன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது சினிமா இல்லை சார். இது நீங்கள் திமுகவுக்கு வாக்களிச்சேன்னு சொல்கிறீங்க. 3 மணி நேரம் தான் நான் பேசினேன். பொது அரசியல் பேசும்போது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து 2 திராவிட இயக்கங்கள் மீது ஒரு அதிருப்தி இருக்குதான் நான் பார்த்தேன். அப்போ நீங்க வந்து நீண்ட காலம் பயணிச்சவர் அவரோட, நீங்க அதை உணராம இருந்திருப்பீங்களா? அப்படி நீங்கள் உணர்ந்தும் நீங்க வந்து நான் திமுகவுக்கு வாக்களிச்சேன்னு சொன்னால அதுவே ஆம்ஸ்ட்ராங் செய்யற துரோகம். நாம வந்து நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை தான் நாங்க சொல்றோம், நீங்க சொல்றீங்கல்ல, நிஜத்தை சொல்றேன்றீங்க. அதானே உண்மை? அதானே நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, காவல் நிலையம் பக்கத்திலே வந்து அவர் கொல்லப்பட்டாருன்னு சொல்றீங்க சார். உங்க படத்துல நீங்க நீதிமன்றத்து வளாகத்திலே ஒருத்தர் வெட்டப்படுறாரு சார் உங்க படத்துல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேக்வார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபமாக ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் கூட்டம் நடந்தது. அதில் ரஞ்சித் அவர்களுடைய ஸ்பீச் தான் பெரிய பேசும் பொருளாக போயிட்டு இருக்கு. எனக்கு முதல்ல என்ன டவுட்னா, அத்தனை பட்டியலின தலைவர்கள் இருந்துமே அந்த நிகழ்வே வந்து ரஞ்சித் அவர்களுடைய தலைமையில தான் நடந்திருக்கு. ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு தன்னை தலித்தின மக்களுடைய தலைவர் அப்படின்றத பிரதிபலிச்சுக்கிறாரு அவரே. இது ஒரு ஃபோர்ஸ்ட் மாதிரி தெரியுது நமக்கு. அப்படி பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை ராபின். இப்போது நிறைய பட்டியல் வகுப்பை சார்ந்த நம்ம தலைவர்கள் அடுத்தடுத்து ஒரு இயற்கையான மரணம் அல்லது வந்து ஒரு துர்மரணம் அப்படி வந்து இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அந்த ஒரு வெற்றிடத்தில் வந்து வரணும்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது இங்கே எடுத்துங்க, நம்ம சவுத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பக்கம் நீங்கள் நார்த் எடுத்துட்டிங்கன்னா, இப்போது பூவை மூர்த்தி இருந்தார், அவருடைய மரணம் சரிங்களா. அப்போ அந்த இடத்துல அவருடைய தம்பி ஜெகன்மூர்த்தி இருக்கிறாரு. பட் இருந்தாலும் தலைவர்ன்றவர் அவர் தானே, ஃபவுண்டர், அந்த கட்சியோட ஃபவுண்டர் அவர் இல்லை அந்த இடத்துல. அவருக்கும் அவருடைய தம்பிக்கும் அந்த மக்கள்கிட்ட நான் தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நிலையில் இருக்குது. பூவை மூர்த்தினா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இந்த வட தமிழ்நாட்டில் வந்து ஓரளவுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் பண்ண ஒரு கட்சி. அதுக்குன்னா ஏபிஎல்எஃப்ல இருந்து நிறைய பேசணும். ஏபிஎல்எஃப் அதை தொடர்ந்து வந்து புரட்சி பாரதம்னு ஒரு கட்சி உருவாக்கி இங்கே வந்து வட தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருந்தார். கிட்டத்தட்ட அவருக்கு வந்து இந்த பக்கம் கடலூர் வரைக்கும் கூட அவருக்கு வந்து செல்வாக்கு இருந்தது. தென் மாவட்டங்களில் வந்து பார்த்தா வெவ்வேறு தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில். இப்போது கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, அது கடந்து வந்து இவர் வந்து ஜான் பாண்டி நிற்கிறாங்க. இன்னும் பல தலைவர்கள் வந்து ஒவ்வொரு சமுதாயத்து, அதாவது உட்பிரிவு இருக்கு இல்லையா, அதிலே வந்து பார்த்தோன்னா வந்து பட்டியல்னு சொன்னாலும் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு தலைவராக அவங்க இருந்திருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே வந்து அடுத்த கட்டமாக வந்து கேட்டால் ஆம்ஸ்ட்ராங்கிறவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியாக இருந்தாலும் சென்னையில் வந்து ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங். சென்னை டு திருவள்ளூர் வரைக்கும் ஃபவுண்டேஷன் இருந்திருக்கு, அப் டு அரக்கோணம் வரைக்கும் கூட இருந்திருக்கு. வட மாவட்டங்களில் பரவலாக அங்கொன்றும் இங்கொன்றுமா வந்து அவருடைய கிளை அமைப்புகள் வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கான செல்வாக்கு இருந்து. ஆம்ஸ்ட்ராங்னா ஒரு அறியப்பட்ட தமிழ்நாடு அரசியலில் ஒரு அறியப்பட்டவர் தான். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அவர் வந்து அவருடைய துர்மரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இவர் வந்து வரத்துக்கு முயற்சி பண்ணுறாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம அதை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம். அவருடைய பேச்சுக்கள் வந்து தொடர்ச்சியான பேச்சுக்கள் வந்து அரசியல் சார்ந்த பேச்சுக்கள் வந்து அவரது இருக்குது ரஞ்சித். அதனால் ஒரு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபவுண்டேஷன் போடுறாரா, ஒரு வேளை அரசியல் கட்சிக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போடுறாரான்ற ஒரு சந்தேகம் கூட நமக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் அவர் நீளம் பண்பாட்டு மையம் மூலமாக சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு வராரு. அது பெரிய அளவில் விளம்பரம் இல்லைனாலும் கூட வந்து குறிப்பிட்ட வந்து சில வந்து அம்பேத்கர் இரவு பாடசாலை, நீளம் பண்பாட்டு மையம் சார்பாக சில வந்து கல்வி சம்பந்தமான சில விஷயங்கள் அதை செய்கிறார்.
அதில் நமக்கு வந்து திரு அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து கற்பின்னு சொன்னார் இல்லையா, அந்த கற்பின்ற அந்த வார்த்தைக்கு பொருள் படும்படியாக சில விஷயங்கள் நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக செஞ்சுட்டு வராரு. அதில் நம்ம வந்து எதுவும் இல்லை. அவ்வப்போது பாதிக்கப்படும் போது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு பட்டியல் வகுப்பு சார்ந்த மக்களுக்கு ஒரு ஆதரவான நிலைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு அரசியலுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அரசியல் பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டால், இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டியலில் இல்லாத, அதாவது அரசு பட்டியலில் இல்லாத இங்கே பலரும் கூட வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, வறுமையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட இருக்கிறாங்க இங்கே. அப்படிங்கும்போது அந்த அரசியல் பார்வைன்றது கொஞ்சம் விசாலமாக வந்து ரஞ்சித்துக்கு இருக்கணுன்றது என்னுடைய இது. ஏன்னா குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் மட்டுமே வந்து அங்கே ஒடுக்கப்பட்ட லிஸ்ட்டில் இல்லை, வறுமையில் ஒடுக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அரசியலில் வரும்போது நீங்கள் அரசியல் பார்வையில் சில பேச்சுகள், இப்போ உதாரணத்துக்கு நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது அனிதா வந்து நீட் விஷயத்தில் வந்து அவங்க வந்து அந்த பாப்பா தற்கொலை பண்ணிட்டாங்க இல்லையா, அதை தொடர்ந்து பலரும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே நீட்டில் வந்து வறுமையில் வாடக்கூடிய மக்கள் சாதி அடிப்படையில் பட்டியலில் இல்லைனால் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வறுமையில் ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பணம் கட்டி வந்து நீட் கோச்சிங் சென்டர்லாம் போக முடியாது, இப்படி பலரும் வந்து இறந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மரணத்தை மட்டுமே எடுத்து வச்சுக்கிட்டு, அது எந்த மரணமாக இருக்கட்டும், திரு ஆம்ஸ்ட்ராங் அவர் மரணமாக இருக்கட்டும் அல்லது வந்து அனிதா அவர்களுடைய மரணமாக இருக்கட்டும், யார் மரணமாக இருந்தாலும் அது ஒரு மரணத்தை மட்டுமே எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு அரசியல் பேசும்போது அந்த இடத்துல வந்து ரஞ்சித் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நகர்ந்து போயிடுறாரு. ஒரு வெகுஜன அரசியலிருந்து, ஒரு பொது அரசியலிருந்து, ஒரு நியாய அரசியலிருந்து, ஒரு நேர்மையான அரசியலிருந்து அவர் கொஞ்சம் விலகி போயிடுறாரு, ஒரு பக்கமாக போயிடுறாரு. அப்படியான ஒரு எண்ணம் நமக்கு வருது. தனிநபர் விமர்சனம் பண்ணணுன்றது எனக்கு விருப்பம் இல்லை. அதை பல கேள்விகள் வந்து நம்ம வைக்க முடியும். இப்போ அவர் எப்படி ஒரு வேகமாக பேசுகிறாரோ அந்த மாதிரி நம்மளும் கூட வேகமாக சில கேள்விகள் வைக்க முடியும். அந்த கேள்விக்கு திரு ரஞ்சித் அவர்கள் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படும். நமக்கு அது நோக்கம் இல்லை. ஆனால் நாங்கள் பார்க்குற பார்வை, நாங்கன்றது ஒரு பொதுவான மக்கள் பார்க்குற பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அனிதாவுடைய மரணத்தை வந்து இது சரியானது தான் போகட்டும் அப்படிலாம் யாரும் சொல்ல போகிறதில்ல. ஒட்டுமொத்தமாக வந்து சாதி எல்லைகளை கடந்து அந்த பட்டியல் வகுப்பு சார்ந்த பெண் என்பதெல்லாம் பார்க்காம ஒரு பொதுவான ஒரு குரல் என்ன பண்ணால் இந்த நீட்டுக்கான எதிர்ப்பு குரலை அங்கேருந்து தொடங்குச்சு சொல்ல முடியும். நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியும். அனிதாவுடைய மரணத்திலிருந்து தான் அந்த நீட்டுக்கான வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்ப்பு எங்கேருந்து தொடங்குச்சு, அனிதாவுடைய மரணத்தில் தான். அப்படியான நம்ம பார்வை இருக்குது. இப்போ திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்தில் வர திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து இப்போ நான் வந்து பட்டியல் வகுப்பு அல்லாதவன் தான். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் என்னோட உரையாடும் போது பார்த்தீங்கன்னா பொது அரசியல் பேசியிருக்கிறாரு, அம்பேத்கரையும் பேசியிருக்கிறாரு. அதை தாண்டி வந்து தனிப்பட்ட வந்து அவருடைய திருமண வாழ்க்கை, நான் பள்ளி பருவம், ஸோ இதெல்லாம் வந்து பேசுகிறேன். அப்போது எனக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் கூட நான் நேற்று இரவு கூட ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த கட் அவுட் அந்த பேனர் பார்க்குறேன். ராத்திரி இரவு 10 மணிக்கு கிளம்பி வரும்போது ஒரு ஷூட்டு முடிச்சுட்டு போகும்போது பார்க்குறேன், ஒரு பேனர் பார்க்குறேன். அப்போ நமக்கு ஒரு இறுக்கம் வருது, மனசில் ஒரு தாக்கம் வருது. எங்கேருந்து வருது? அது சமுதாய அடிப்படையில் வருதா? ஒரு இறுக்கம், ஒரு மனசில் வந்து ஒரு வருத்தம், ஒரு இறுக்கம் வருது. அவர் பேசின அந்த பேச்சு, நம்மளை நடத்தின விதம், இதெல்லாம் வருது மனசில். அப்போது இங்கே வந்து ஒரு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதியான பார்வையில் பார்க்கக்கூடாது. ஆனால் திரு ரஞ்சித் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஒரு செலக்டிவாக இருக்குதுன்றது ஒரு வருத்தம் இருக்குது நமக்கு. ஒரு செலக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது என் மக்கள் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க, பொதுவாக இல்லாமல் என் மக்கள் நீங்கள் பேசுகிறீங்க. அப்படி நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சினிமாவில் நீங்கள் வந்து காட்டப்பட்ட காட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழிகளை நீங்கள் காட்டியிருக்கீங்க. அது ஒன்று குறை சொல்லவே இல்லை, நீங்கள் காட்டணும் தான். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக அதை நீங்கள் வந்து ஹேபிச்சுவலாக அதை நீங்கள் பண்ணும்போது அப்போது இன்னொரு உங்களுக்கு எதிரி யார் அப்படின்னு நீங்கள் பேசும்போதே தெரிய வருது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்கன்றது வேறு விஷயம். நாங்கள் தான் மெட்ராஸ் 40% இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அது ஒரு இன்மெச்சூர்டு வார்த்தையாக நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு பக்குவமற்ற பேச்சு. அது நீங்கள் இருக்கிற கூட்டங்களை இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கூட்டத்தை பார்த்துட்டு பேசுறதுன்றது பார்த்தீங்களா, அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப சிக்கலாயிடும். அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த கூட்டத்தில் இருக்கும்போது வரக்கூடிய அந்த தைரியம், அதை கூட்டமாக இருக்கும்போது வரக்கூடிய அந்த வீரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஆபத்தானது. இந்த 1-to-1 இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அப்போ வருது பார்த்தீங்களா, அதை கூட நம்ப முடியும் நம்ம. ஆனால் அந்த கூட்டமாக வரும்போது ஒரு தைரியம் வருது பார்த்தீங்கன்னா, அது ஆபத்தானது. அது அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன வார்த்தை வருதுன்னு நம்ம வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். இங்கே எழுச்சியான பேச்சுகள் பலரும் பேசியிருக்காங்க, அது கதைக்கு உதவாது. மேடையில் இருக்கிறது வந்து எதுவுமே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடந்த காலத்து திருமாவளவன் அண்ணன் என்ன பேசியிருக்காரு தெரியுங்களா? இப்போ அவர் கேட்டால சங்கடமாகும், ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்களாண்ணே என்னென்னு சொல்கிறேன். அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க வந்து பாராளுமன்றம் பன்றிகளின் கூடாரம்னு பேசினார். பாராளுமன்றம்
பன்றிகளின் கூடாரம். பன்றிகளின் கூடாரம் கூடாரம்னு பேசியிருக்காரு. இப்போ அண்ணன் எங்கே உட்காந்துருக்காரு? எங்கே உட்காந்துருக்காரு? அந்த கூடாரத்தில் தான் உட்காந்துருக்காரு. அண்ணன் பேசின வார்த்தை. இன்னும் பல பேச்சுகள் பேசியிருக்காரு. இன்னைக்கு ரஞ்சித் பேசுறதுலாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியான்ற 3 எழுத்துல வந்து நம்ம அடங்கிறோமா இல்லையா? இங்கே இருக்கிற தலைவர்கள் கூட உங்களை கூப்பிட்டு பேசுனதில்லை. ஆனால் காலா படத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு பேசுனது யார் தெரியுமா? ரஞ்சித். ராகுல் காந்தி. ராகுல் காந்தி யாரு உங்கள் பார்வையில்? யாரு ரஞ்சித் பார்வையில்? யாரு? எதுக்காக கூப்பிட்டு பேசினாரு? உங்கள் கருத்தியலை உள்வாங்கிறாரு. அப்போ நீங்கள் சாதிய பார்வையில் பார்ப்பீங்களா? நீங்கள் அண்ணன் திரும்ப வந்து எல்லாரும் நேசிக்கிறாங்க. எப்படி? ஒரு லிஸ்ட் எடுக்கலாமா? நம்ம அன்புமணி யாரெல்லாம் வந்து ஆதரிக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேசிக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுப்போம். அன்புமணி சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த பக்கம் ஒரு லிஸ்ட் எடுப்போம், திரும்பவும் லிஸ்ட் எடுப்போம். இவர் வந்து மேம்பட்ட வகுப்பு, அவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பட்டியல் வகுப்பு. தமிழ்நாடு முழுவதும் லிஸ்ட் எடுக்கலாமா? நேசிக்கக்கூடிய மக்கள் யாருன்னு திரும்ப ஜெயிப்பார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஓட்டெடுப்பு எடுப்போம். எப்படி? வெறும் பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்க மட்டும்தான் அவர் வந்து ஆதரிப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? வன்னியர்கள் மட்டும்தான் வந்து அன்புமணி அவர்களை வந்து நேசிப்பாங்க. அதை கடந்து வேணால் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா திரும்ப ஜெயிப்பார். காரணம் என்ன? உங்கள் பார்வையில் யார்? ரஞ்சித் பார்வையில் யார்? நான் இது எதுக்காக ஒரு கம்பேரிசன்னா, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் வந்து அவருடைய பேச்சில் ஒரு வார்த்தை வந்து கேட்டிங்கன்னா திமுகவுடைய அடிமைகள் இவங்கெல்லாம் வந்து ரிசர்வேஷனில் வந்தவங்களை வந்து நீங்கள் அடிமைகள்னு சொல்ல முடியாது சார். தவறு சார். அவர் பேசுகிற வார்த்தை, சில வார்த்தைகள் வந்து ஒரு வேகத்தோடு வந்து பேசிட்டாரு. அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து கட்டாயம் இவங்களுக்கு மேயர்னு வந்து ஒரு பதவி கொடுக்கணுன்ற கட்டாயம் பிரியாராஜனுக்கு அப்படி சொன்னீங்களா? நீங்கள் வந்து கட்டாயம்னு பார்க்காதீங்க, அது உரிமை சார். அது ரிசர்வேஷன். அது பிரியாராஜனாக இருக்கட்டும், அவர் சொல்லக்கூடிய பெண் அமைச்சராக இருக்கட்டும், அது வந்து உரிமை அடிப்படையில் வழங்கப்பட்டது. ரிசர்வேஷன் பிச்சை கிடையாது. ரிசர்வேஷன் வந்து கட்டாயம் கிடையாது. அது சட்டம், உரிமை. நீங்கள் வந்து அம்பேத்கரை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா இந்திய அரசியல் சாசனத்தை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை மதிக்கணும்னு அர்த்தம், பொருள். அதை மதிச்சு ஆகணும். நம்ம அந்த மதிப்பு அதுதான் உரிமையாச்சு. அந்த உரிமை அடிப்படையில் வழங்கப்படுறத நீங்கள் வந்து ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு வரலன்றதுனாலேயே நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு கட்டம் கட்டி அவங்களாம் அடிமைகள் அப்படி சொல்லிட முடியாது. இங்கே நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு நீங்கள் வந்தாலும் இங்கே வந்து உள்ள அரசியலுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் நகர முடியும், அரசியல் நடத்த முடியும். நீங்கள் ரஞ்சித் தாராளமாக அரசியல் கட்சி தலைவராக வரலாம். அது வந்து நம்ம வந்து யாருமே வந்து தடை சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து நேசிக்கக்கூடிய மக்கள் வந்து இது ஆம்ஸ்ட்ராங் அவரை நேசித்த மக்கள் கூட அப்படியே கூட இவரை நேசிக்கலாம். அது பெருசு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வழிநடத்தி தலைவர், ஆனால் நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிறவங்களை வந்து நீங்கள் வந்து கொச்சப்படுத்த முடியாதுல்ல. ஆனால் திருமாவுக்கு 35 வருஷம் உழைப்பு இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது. அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வாழ்க்கையே தியாகம் பண்ணி தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு துக்க நிகழ்ச்சியில் வந்து அவர் வராரு, வந்து பேசினார், சில கருத்துக்கள் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக போகுது, அதை வந்து அவர் கடந்து போகிறார். அதுக்கப்புறம் ஒரு நினைவேந்தல் கூட்டன்றது அவங்க தனிப்பட்ட முறையில் அரசியல் கட்சியில் அவங்க நடத்தலாம் போகலாம், அது எனக்கு தெரியாது சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு அவர் வரலன்னு சொன்னாலே உங்களுக்கு எதிராக நிறுத்துறாங்கன்றதுலாம் கிடையாது சார். என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வரட்டும், அது அண்ணா திராவிட கட்சிகள் பயன்படுத்திக்குவாங்க, வேணா கூட்டணிக்காக பயன்படுத்திப்பாங்க, ஒரு 2 சீட்டு கொடுப்பாங்க, ஒரு 4 சீட்டு கொடுப்பாங்க, இப்படி நடந்துட்டு இருக்கோம். ஆனால் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்களுக்கு இன்னொரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்களுக்கு எதிராக நிறுத்தணுன்றது இருக்க பார்த்தீங்களா, அதை அவங்க செய்ய மாட்டாங்க, பயன்படுத்திப்பாங்க. அவங்கவுங்க பயன்படுத்திப்பாங்க. கிருஷ்ணசாமி ஒரு முறை பயன்படுத்திப்பாங்க, திருமாவளவன் ஒரு முறை பயன்படுத்திப்பாங்க சொல்லுங்க. ஆனால் எதிராக நிறுத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு யோசிக்க முடியாத தலைவர்கள் கிடையாது. இப்போ அண்ணன் திருமா இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவற்றவர். அவர் நீங்கள் வந்து அவருக்கு எதிராக கொம்பு செய்ய விட்டால் வந்து உடனே வந்து முட்டுறதுக்கு மோதுறதுக்கு அது கிடையாது. அவர் எந்த காலத்திலும் அந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. அது குறிப்பாக திருமா அவர் வந்து பண்பட்ட அரசியல் தலைவர், நாகரிகமான அரசியல் தலைவர். எதை வந்து நாசுக்கா அதை வந்து கொண்டு போகணுன்றது அவருக்கு தெரியும். அதெல்லாம் நடந்திருக்கு. மற்றபடி பொது அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குரல் கொடுக்குறீங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிளாஸ்டிக் சேர் கொடுத்துட்டாங்க, இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இழுத்து விட்டுறாங்க, இதெல்லாம் நானும் கூட பேசியிருக்கேன். அது மனக்குமுறல். அது இப்படி நடத்தக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஆனால் பட்டியல் வகுப்பு சார்ந்த மக்களுக்கு எதிராக அவர் வந்து நிறுத்துறாங்கன்னு அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நீங்கள் பலவீனமாக நினைக்கக்கூடாதுல்ல ஒரு தலைவரை. அது ரஞ்சித் அது பேசுனதில் உடன்பாடு இல்லை. அது நிறைய முரண்கள் இருக்குது ரஞ்சித் பேசுனதில். வந்து குறிப்பிட்டு நீங்கள் வந்து நாங்கள் 40% இருக்கிறோம், நாங்கள் தான் மெட்ராஸ், அப்போ 60% இருக்கிறோங்க அப்படி கேள்வி வருது இல்லை? சாதாரண மக்கள்கிட்ட அந்த கேள்வி எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். 40% நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் தான் மெட்ராஸ் ஆளுவன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது சினிமா இல்லை சார் இது. அப்போ 60% நீங்கள் 60ன்னு சொன்னால் கூட தவறு தான். 60 நீங்கள் இருந்தாலும் கூட சொல்கிறது தப்பு தான். இங்கே நாங்கள்னு பேசுனது பெரியதாங்க. இங்கே நாங்கள் பேசக்கூடாது, நாம் தான் பேசணும். நாங்கள்னு பேசுனீங்கனால அங்கே இன்னொரு இடத்துல ஒரு வெசஸ் நாங்கள்னு வரும். நாங்கள் வெசஸ் நாங்கள், இங்கே பிரிவினை அங்கேயே ஆயிடுது இல்லை? அப்போ அங்கே உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இன்னும் குறையுது இல்லை உங்களுக்கு?
இங்கே நாங்கள் மக்களை நீங்கள் சார் ஒரு விஷயம் சார், நீங்கள் அரசியல் கட்சிகளோடு நீங்கள் முரண்படலாம். ரஞ்சித்துக்கு நான் இது ஒரு சின்ன அட்வைஸாக சொல்கிறேன். நீங்கள் அரசியல் கட்சிகளோடு நீங்கள் முரண்படலாம். இன்றைக்கி இவங்க ஆளுங்கட்சியாக இருப்பாங்க, நாளைக்கு அவங்க எதிர்கட்சியாக இருப்பாங்க, அப்படி மாறிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் மக்களோட முரண்படக்கூடாது, முரண்படக்கூடாது. இங்கே வந்து நீங்கள் இப்போ ஒரே கேள்வி தான் நான் வைக்கிறேன் ரஞ்சித்துக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்வி தான். நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் திமுகவுக்கு வாக்களிச்சேன்னு சொல்கிறீங்க. 3 மணி நேரம் தான் நான் பேசினேன். பொது அரசியல் பேசும்போது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து 2 திராவிட இயக்கங்கள் மீது ஒரு அதிருப்தி இருக்குதை நான் பார்த்தேன். அப்போ நீங்க வந்து நீண்ட காலம் பயணிச்சவர் அவரோட, நீங்க அதை உணராம இருந்திருப்பீங்களா? அப்படி நீங்கள் உணர்ந்தும் நீங்க வந்து நான் திமுகவுக்கு வாக்களிச்சேன்னு சொன்னால அதுவே ஆம்ஸ்ட்ராங் செய்யற துரோகம். 3 மணி நேரம் பேசணும் சார். 3 மணி நேரத்தில் 1 மணி நேரம் பொது அரசியல் பேசும்போது பல வார்த்தைகள் வந்து திரு ஆம்ஸ்ட்ராங் சொல்றார். திராவிட இயக்கங்களுக்கு அவர் எதிரான மனநிலையில் அவர் இருக்கிறார். பல விஷயங்களை அவர் கோடிட்டு காட்டுறாரு. திராவிட இயக்கங்களோட அவர் முரண்படுறாரு. 2 திராவிட கட்சிகளோட முரண்படுறாரு. அப்போ நீங்க அவரோட பயணிச்ச நீங்க எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் திமுக வாக்களிச்சேன்னு நீங்க சொல்றீங்க? எனக்கு அது பெரிய முரணா இருக்கு. அது ஒண்ணுதான் எனக்கு. அப்போ நீங்க வந்து கருத்தியெல்லாம் வந்து நீங்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட நீங்க முரண்ல இருக்கிறீங்க. அவர் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா வந்து கடந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேர்தலும் அவர் போட்டிட்டும் இருக்கிறாரு. அது யாருடைய தொகுதின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நான் திமுக வாக்களிச்சேன். இப்ப புரியுதுங்களா? உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது. உங்களுக்கு நீங்கள் வாக்களிச்சு நீங்கள் சொல்லக்கூட அவசியமே கிடையாது. அது பகுஜன் சமாஜ் கட்சியில் நீங்கள் ஏதாவது ஒரு மெம்பராக இருந்தீங்களா, இல்லை பதவியில் இருந்தீங்களா, என்னவா இருந்தீங்க? நீங்கள் அவரோட என்னவா இருந்தீங்க அதை நீங்கள் சொல்லுங்கள். அண்ணன்னா இங்கே எல்லாருக்கும் அண்ணன் தான் சார். அவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா பல சமூகத்தை சார்ந்தவங்க அண்ணன் சொல்லி அந்த வார்த்தையை பேசுவாங்க. அண்ணன் எல்லாருக்கும் அவர் அண்ணன் தான். திரும்ப வந்து எல்லாரும் இன்றைக்கி எவ்வளோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க பேசுகிறாங்க. அப்போது இங்கே வந்து ஒரு தெளிவான ஒரு அரசியல் பார்வையே வந்து ரஞ்சித்துக்கு இல்லையோன்ற ஒரு சந்தேகம் வருது. நீங்கள் ஒரு செலக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் கொந்தளிக்கூடாது. தீபக் ராஜா வந்து அங்கே கொல்லப்படுறாரு. அப்போ நீங்கள் பேசியிருக்கணும், ஒரு வார்த்தை பேசியிருக்கணும். அப்போ நீங்கள் பேசவே இல்லை. இங்கே ஒரு வந்து சம்பவம் நடக்குதுன்னு போது இப்போ நீங்கள் பேசுகிறீங்க. அதுவும் குறிப்பிட்ட ஒரு அவகாசத்துக்குள்ளே இது யார் பண்ணாங்க, என்ன செஞ்சுருப்பாங்கன்றது கூட தெரியாமல் அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்து திமுக எதிராக நீங்கள் வந்து கொந்தளிக்கிறீங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொல்லலாம்ல. இப்போ நான் கேட்குறது அதுதான். அப்போ உங்களுக்கு இன்னும் கூட ஒரு பக்குவமான ஒரு மனநிலை தேவை. ஒரு பக்குவப்படணும், இன்னும் கூட பக்குவப்படணும் ரஞ்சித். என்ன கேட்டால் நல்ல அதாவது கேட்டால் நீங்கள் இங்கே வந்து தலித் மக்களுக்கான தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொல்லப்படுறாரு. அந்த இடத்த நீங்கள் நிறைவு செய்யலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் உருவாகலாம். அது எந்த இதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா சார்? நீங்கள் வந்து காவல்துறையை நீங்கள் கூட சொல்கிறீங்க சார். ஒரே ஒரு சின்ன லைன் ஒன்று சொல்கிறேன் சார். நாம் வந்து நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை தான் நாங்கள் சொல்கிறோன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நிஜத்தை சொல்கிறேன்றீங்க. அதானே உண்மை? அதானே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் காவல் நிலையம் பக்கத்துலேயே வந்து அவர் கொல்லப்பட்டார்னு சொல்கிறீங்க சார். உங்கள் படத்தில் நீங்கள் நீதிமன்றத்து வளாகத்திலேயே ஒருத்தர் வெட்டப்படுறாரு சார். உங்கள் படத்தில் மெட்ராஸ் திரைப்படம் எப்படி சார்? சொல்லுங்கள் சார். நிஜத்தை தானே நீங்கள் காட்டுறீங்க. படத்தில் நீங்கள் வந்து நீதிமன்ற வளாகத்திலே ஒருத்தர் வெட்டப்படுற காட்சியை காட்டிட்டு நிஜத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் நிஜம்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுதான் நான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் படத்தில் காட்டுறீங்க. நாங்கள் அந்த படத்தை பார்க்குறோம், வெற்றியடைய செய்கிறோம். மெட்ராஸ் படத்தை வெறும் வந்து பட்டியலின வகுப்பு மக்கள் மட்டுமே பார்க்கல, அதையும் புரிஞ்சுக்கணும். உங்கள் படத்தை யாரும் ஒரு பட்டியல் வகுப்பு சார்ந்த மக்கள் மட்டுமே பார்க்கல. அதுவும் நீங்கள் மெட்ராஸ் படம் எடுக்கும்போது நீங்கள் ரஜினிக்காக நாங்கள் பார்க்கல, அல்லது வந்து அல்ல பெரிய நடிகர்களுக்காக நாங்கள் பார்க்கல. அந்த படத்தை நடித்தவங்க எல்லாமே சாதாரண நடிகர்கள். கார்த்தியை தவிர்த்துட்டு அங்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருன்றத படத்தை பார்த்துட்டு தான் வந்து யார் இயக்குனர்னு நாங்கள் பார்க்குறோம். ஓ பா ரஞ்சித். அதுக்கு பிறகு கூட நாங்கள் யார் என்ன ஜாதின்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது வந்து ஒரு காவல் நிலையத்துக்கு பக்கத்திலே வந்து வெட்டப்பட்டார் சார். இங்கே கோயில்கிட்டே வாசல்லே வெட்டுறவங்களாம் இருக்கிறான், சிறைக்கு வெளியே வந்து வெட்டுறவங்களாம் இருக்கிறான். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் படத்தில் இது மாதிரியான வன்முறை காட்சிகளை நீங்கள் தவிர்க்கணும். அப்போ நீங்கள் படத்தில் காட்டுவீங்க, நிஜத்தில் நடந்தால் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் காட்டிட்டு நீங்கள் நிஜத்தில் தான் நான் காட்டணும்னு சொல்லுவீங்க. நிஜத்தில் ஒரு சம்பவம் நடந்தான்னு கேட்டால் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க எப்படி சரியாக இருக்கும்? அங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வருது இல்லை? நீங்கள் எப்படி வேணாலும் காட்டலாம் சார். சாதியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேற்றுமைகளை எப்படி வேணாலும் காட்டலாம். சாதாரணமாக ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை காட்டிட்டு படம் எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் படம் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு சில அம்சங்களை வைக்கிறீங்க, ஆனால் அது நிஜத்தில் நடந்த உடனே கதறீங்க. இதான உண்மை. வரக்கூடிய தலைமுறை இருக்குல்ல, அடுத்த தலைமுறைக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து கற்பிக்கணும்னு ஒன்று இருக்குது. நம்ம என்ன கற்பிக்க போகிறோம்? ஆமாம் நாங்களும் ரவுடி தான் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது பெரிய வீரம் கிடையாது சார். தவறு சார், அது தவறு தான் சார். யார் சார் சொன்னது? எதிர்ப்பு குரல் கொடுத்தா நாங்கள் ரவுடியா? அப்படின்னா நாங்கள் எல்லாம் ரவுடி தான் சொல்கிறது வந்து ஒரு கூட்டம் கைத்தட்டுறதுக்கான உதவலாம். அது சரியான வார்த்தை இல்லை. அது சரியான வார்த்தை இல்லை. ஆம்ஸ்ட்ராங் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் சார். அவர் வெறும் பேனா வச்சு பேசின வார்த்தைகள் இருக்குது சார். வெறும் பேனாவை பிடிச்சி பேசின வார்த்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும். ஆம்ஸ்ட்ராங் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். அவர் எப்படி இருந்தாருன்றது 2 முகம் இருக்குன்றது அது நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் அவர் பேசின பேச்சு பார்க்கணும்.
அம்பேத்கர் சொன்ன வார்த்தை என்ன? கற்பி புரட்சி செய் ஒன்று சேரு. நீங்கள் மறுபடியும் நாங்களும் ரவுடி தான் சொல்கிறதுன்றது வார்த்தை வந்து அது எப்படி சொன்னாலும் தவறு தான்ன்ற நான். அது உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுன்றது காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது. அதுக்கு ஒரு கூட்டம் கைத்தட்ட தான் செய்யும். கைத்தட்டுற கூட்டம்லாம் கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களோட பயணிக்காது. நீங்கள் இன்னும் நம்ம இப்படியே இருக்க முடியாது, மாறணும். இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் பெருமையாக பேசக்கூடிய விஷயங்களில் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? 500 வழக்கறிஞர்களை உருவாக்குனார். ரவுடிகளை உருவாக்குனாரன்றது நமக்கு தெரியாது. இருக்குது, அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. நான் பேசுறதுக்கு அச்சம்லாம் ஒன்றும் கிடையாது, பயம் கிடையாது. ஆனால் பிரதானமாக பேசக்கூடியது, பிரதானமாக இருக்குன்னா பெருமையாக பேசக்கூடியது. அவர் அண்டர் கிரவுண்டில் நேழல் தாதாவாக இருந்தாருங்க. அவர் கீழே வந்து ஒரு 10 ரவுடி இருந்தாங்க, 50 ரவுடி இருந்தாங்க அப்படின்னு பேசலை. 500 வழக்கறிஞர்களை உருவாக்குனாருங்க. அதுதான் அங்கே பெருமையாக பேசுகிறாங்க. புரியுதுங்களா? அதனால் ரஞ்சித் அவர்களுடைய வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற பேச்சுக்கள் வந்து நாங்கள் 40% இருக்கிறோம், அப்போ நாங்களாம் யாரான்றான் இன்னொருத்தவங்கிறான். இவர் பாணியிலே படம் எடுக்கிறோம் ஒருத்தன், எது இவங்க பாணியிலே ஒருத்தர் படம் எடுப்பார்ல, அவர் வராரு. அப்போ நாங்களாம் அது கேள்வி நியாயம் என்னென்ன? அந்த கேள்வி நியாயமாயிடுதாங்க. புரியுதுங்களா? ஆமாம் ஆமாம். தவறான வார்த்தை, இதுவும் தவறான வார்த்தை தான். 40% நான் இருக்கேன்டா, நாங்கள் தான் நான் மெட்ராஸ் ஆளுவோம். இதுவே ஒரு ஆதிக்கம் தானே சார்? இதே ஒரு ஆதிக்கம் தான், ஆதிக்கமான வார்த்தை தானே அது. அப்போ 60% இருக்கிறவன் அவன் அங்கேருந்து சொல்லுவான் நாங்கள் தான்டா ஆள்வோம். இப்போ புரியுதுங்களா? இங்கே வந்து நான் மீண்டும் சொல்கிறேன், அது யார் வேணா இருக்கட்டும், அது பிரியா ராஜனாக இருக்கட்டும் அல்லது வந்து அமைச்சராக இருக்கட்டும், யாருமே இருக்கட்டும்னா ரிசர்வேஷன் என்பது உரிமை. அந்த உரிமை அடிப்படையில் அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க இறப்பு நிகழ்ச்சிக்கு ஏன் வரலன்றது அவங்களுக்கு தான் சார் தெரியும். காரணம் அவங்களுக்கு தான் தெரியும். அங்கே ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வன்முறை நடக்கலாம், இல்லை கோஷங்கள் எழுப்பலாம் அங்கே வரக்கூடிய. அதனால கூட இப்போ முதலமைச்சர் போலன்னா வெறுப்பில் போலன்ற அந்த பொருள் எடுத்துக்கூடாது. மரியாதை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து அப்படி எடுத்து மரியாதை குறைவாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிறாரு. ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறப்பு கூட வரவே இல்லை. இறப்பு நிகழ்ச்சியில் அங்கே வந்து ஒரு கொந்தளவு, இயற்கையான மரணம் கிடையாது, ஒரு துர்மரணம், ஒரு அசம்பாவிதம், ஒரு படுகொலை. அந்த இடத்துல வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள் வரும், ஆவேசமான குரல்கள் வரும், எங்கேயாவது ஒரு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவதூறான வார்த்தைகள் வரும், கல் வரும், எதுவும்னா வரும் சார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதற்றத்தை தவிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே முதலமைச்சருக்கு வந்து ஒரு ஆலோசனை வந்து சொல்லப்படும், ஒரு அறிவுரை வழங்கப்படும் காவல்துறையிலிருந்து. இந்த 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 நிகழ்ச்சிக்கு போகிறத தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி வரணும். அதை அவங்க தவிர்ப்பாங்க. அதுக்காக அதுக்கு இறந்து போன மனிதன் மேலே வந்து மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டாங்க. அது பிரியா ராஜனாக இருக்கட்டும், மேயராக இருக்கட்டும், அல்லது யாராக இருக்கட்டும், அவங்க வரலன்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரியாதை குறைவுன்னு சொல்ல முடியாதுன்ற நான். அந்த நிகழ்ச்சிக்கு போகிறத இதெல்லாம் ஒரு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மெச்சூரிட்டியாக தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு இந்த திமுக அதிமுக போன்ற கட்சிகளில் இருக்கிற எம்எல்ஏ, அந்த பட்டியலினத்த எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் யாரும் இதுக்கப்புறம் கலந்துக்கலைன்னா முற்றுகை போராட்டம் நடத்தும் சார். மரியாதை என்பது மனதிலிருந்து வர்றது, கட்டாயப்படுத்தி நீங்கள் வர வைக்கவே முடியாது. இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் இவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? தீபக் ராஜா இறந்தார்ல, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து வந்த தலைவர் தான். ரஞ்சித் போனார். அதுக்கு இதெல்லாம் கட்டாயப்படுத்த முடியாது சார். இதெல்லாம் முற்றுகை போராட்டம், இதெல்லாம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட யங்ஸ்டர்ஸ் வேணால் ஏற்றுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பக்குவமற்ற பேச்சு. ஒரு மனிதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்கு சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ மக்கள் அவர் ஏர்ன் பண்ணியிருக்கார், சம்பாதிச்சிருக்கார், மக்களை சம்பாதிச்சிருக்காரு தான் பொருள். இவ்வளோ மக்கள் வராதவங்க கூட மன ரீதியாக சொல்லுவாங்க, நம்ம போனோம்ப்பா ஆனால் அங்கே போகக்கூடிய சூழல் இல்லைப்பா, உண்மையிலே கடைசியாக இதுக்கு போய் கலந்துக்கணும் அப்படின்னு கூட நினைப்பாங்க. கட்டாயப்படுத்தி ஒரு நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு இந்த மரியாதை என்பது வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக வரணும். அந்த வழக்கறிஞர் கூட ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொன்னார். திரு ஆனந்தன் வழக்கறிஞர் இருக்கார்ல, அவர் வந்து இந்த இடம் சம்மந்தமாக, அடக்கம் பண்ண இடம் சம்மந்தமாக பேசும்போது அப்போ எங்கேருந்து ஒரு குரல் வருது, அரசு மரியாதை வழங்கணும். அப்போ அவர் சொல்கிறார், மரியாதை என்பது கேட்டு பெறது கிடையாது, அவங்களே வழங்கணும், நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொன்ன அருமையான வார்த்தை அது. மரியாதை என்பது அரசே வழங்கணும், நம்ம கேட்டு பெறக்கூடாது. அதே மாதிரி ஒரு மனுஷனும் வந்து ஒரு இறுதி மரியாதை என்பது வந்து ஒரு மனிதர் இறந்துட்டா அது வந்து இயல்பாக வரணும், கேட்டு பெறது கிடையாது. ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க சார், நம்ம வெளியூரில் இருக்க, நம்ம கலந்துக்கலனா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யணும் கேட்டால் பதற்றப்பட்டு ப்ரோக்ராம் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஓடி வரும். எதுக்கு வரும்? எவ்வளோ இதனால் ₹1,00,000 இழந்தாலும் பரவாயில்ல, ஓடி வரும். ஏன்னா இறுதியாக ஒரு முகத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாது, ஓடி வரும். விஜயகாந்துக்கு அப்படி தான் ஓடி வந்தாங்க பலரும். சிலர் வரவே இல்லை. ஆனால் சொல்கிறானுங்கன்னா வந்து நான் வரலாம் தாங்க இருந்தேன், ஆனால் எனக்கு வர முடியாத சூழ்நிலாம் சொல்கிறான். நம்ம அதை கடந்து போகிறோம். ஒரு வார்த்தை வேணால் நம்ம விமர்சிக்கலாம், ஆனால் முற்றுகை போகிறலாம் சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே விமர்சிக்கலாம், என்னங்க என்ன ஒரு தலைவர் இறந்துட்டார், நீங்கள் வந்து வரவே இல்லை சொல்லி ஒரு ஆதங்கத்தை, ஒரு கோபத்தை கூட நீங்கள் கேட்கலாம், ஒரு விமர்சன பார்வை வைக்கலாம். ஏங்க வரல சாவுக்கு?
வரணும் இல்லைங்க, செத்து போயிட்டார், எவ்வளோ பெரிய தலைவருங்க அவர், நமக்காக கஷ்டப்பட்ட மனுஷன் தானேங்க, வரலையாங்கன்னு சொல்லி கோபத்தை வைக்கலாம். அது வேற. விஜயகாந்துக்காக அப்படி பல குரல்கள் வந்துச்சு. ஆனால் நீங்கள் வரலன்னா உங்கள் வீட்டை நான் முற்றுகை போராட்டம் பண்ணுவேன்னா இதெல்லாம் பக்குவமற்ற பேச்சு. ரஞ்சித் வந்து இன்னும் என்னுடைய பார்வைக்குன்னு கேட்டால் இன்னும் கூட கொஞ்சம் அவர் வந்து ஒரு தலைவராக உருவாவதில் மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி. வரட்டும். ஒரு தலைவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமூகத்துக்கு மட்டுமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக வரட்டும். ஆனால் தலித் மக்களுக்கான தலைவராக மட்டுமே அவர் வந்து தன்னை சுருக்கிக்க கூடாதுன்ற நான். இப்போ அண்ணன் திரும்ப இருக்கிறார் சார், அவர் ஒட்டுமொத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் அவர் வந்து ஆரம்ப பயணமே, திராவிட கட்சிகளை எதிர்த்து பயணமே அதுதான். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்காக அவர் என்ன செஞ்சாருன்னு பார்க்கணும். முன்னாடிலாம் எளிதாக வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதியில் போய் ஒருத்தரை கைது பண்ணி தூக்கிட்டு போயிட முடியும். ஆனால் பூவை மூர்த்தி, ஆம்ஸ்ட்ராங், திருமாவளவன் இது போன்ற தலைவர்கள் உருவான பிறகு அந்த பொய் வழக்கு அந்த காவல் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொய் வழக்கு சம்மந்தமாக வந்து ஒரு வழக்கை தூக்கி வந்து தரதரன்னு இழுத்துட்டு போயிட முடியாது, உள்ளே நுழைஞ்சி தொட முடியாது. காரணம் கேட்டால் இவங்க வந்து அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, இவங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சக்தி இருக்குது, இந்த மக்களை வந்து எளிதாக நம்ம வந்து கைது செஞ்சிட முடியாதுன்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது உண்மை. அப்படி இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வந்து ஒரு தலைவர் பாதுகாப்புக்காக ஒரு தலைவர் வந்து இங்கே தாராளமாக உருவாகட்டும். ஆனால் அந்த தலைவருக்கு பொதுவான ஒரு அரசியல் பார்வை இருக்கணும்னு சொல்ல வரேன். ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு பொதுவான அரசியல் பார்வை இருக்கணும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் இருக்கலாம், ஆனால் பார்வை வந்து பொதுவான ஒரு பார்வை இருக்கணும். புரியுதுங்களா? அதை தான் நான் சொல்ல வரேனே தவிர மற்றபடி வந்து தாராளமாக வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக உருவாட்டும். ஆனால் நீங்கள் அரசியல் கட்சி தலைவராக உருவாருன்னு கேட்டால் மற்ற தலைவர்களை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறது, மற்ற தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிமைகள் சொல்கிறது, மற்ற தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவமானப்படுத்தும்படியான ஒரு சொல் வைக்கிறதுன்றதெல்லாம் வந்து தவிர்க்கணுன்ற நான். திமுக இதுக்கப்புறம் ரஞ்சித் அவர்கள் பேசினதுக்கு பிறகு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அவங்கள வந்து இதை பெருசாக ரியாக்ட் பண்ணல சார். அவங்க வந்து கடந்து போகிறாங்க. இது வந்து அவருடைய எண்ணத்தின் வெளிப்பாடாக போகிறாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் சனாதன எதிர்ப்புன்னு ஒரு வந்து திரு உதயநிதி அவர்கள் பேசும்போது அதுக்கு வந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கண்டன குரல் வந்துச்சு. அதுவும் குறிப்பாக என்ன நாடு முழுவதுன்னா வட இந்தியாவில் இருக்கிற சங்கிகள் கூட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க திரு உதயநிதி அவர்கள் பேச்சுக்கு. அப்போ ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை வந்து ஒரு சிலர் மட்டுமே இருந்தாங்க. நான் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த சாமியார் வந்து அந்த படத்தை கத்தியில் குத்தி வந்து உதயநிதி அவர்கள் படத்தை வந்து கத்தியில் குத்தி அப்புறம் கோயில் வாசலில் போட்டு மிதிக்கிறது, இதெல்லாம் போது நம்ம கண்டித்து பேசுறதுல நானும் ஒரு ஆள். அந்த சூழ்நிலையில் வந்து யாரெல்லாம் கண்டித்து பேசுகிறாங்கன்னு நான் கூர்ந்து கவனிக்கும் போது ரஞ்சித் வந்து அதை கண்டித்தார். அவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனாதன எதிர்ப்புக்காக பேசும்போது அங்கே இருந்த மக்கள் வந்து சங்கிகள் கூட்டம் அதை எதிர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஆதரித்து பேசுகிறவங்க இங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பலரும் வந்து பல பத்திரிகையாளர் ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா இது வந்து மத்திய அரசு எதிர்ப்பு, சங்கிகள் எதிர்ப்பு, நம்ம வந்து சுமக்க வேண்டியதுன்னு பயந்தாங்க. அப்போ ஒரு சிலர் மட்டுமே பேசுகிறாங்க, அது நான் பேசுகிறேன், கண்டித்து பேசுகிறேன். எப்படி இங்கே கத்தியில் குத்தி வந்து ஒரு வந்து படத்தை வந்து காட்டுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிக்காமல் இருக்கிறாங்க. ஏன் திமுகவில் இருக்க தலைவர்களே கூட பார்த்தீங்கன்னா அதை கண்டிக்க வந்து அச்சப்பட்டாங்க. ஏன்னா நம்ம ரைடு வருமோ, அந்த ஈடி பிரச்சனை வருமானலாம் இருந்தாங்க. அப்போ நாங்களாம் அது வந்து அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ரஞ்சித் வந்து அவருடைய எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சார். எப்படி நீங்கள் வந்து பண்ணுவீங்க, உதயநிதிக்கு ஆதரவாக இருந்தார். அதை நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சம்பவம் வந்து அவர் கொஞ்சம் அந்த உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் வேகமாக பேசுகிறாருன்றது தான் நான் அப்படி தான் இதை எடுத்துக்கிறாங்களே தவிர திமுக தரப்புலையும் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் வந்து வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அடிமைகள்னு சொல்கிறது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் வந்து நம்ம அந்த அடிமை தளத்திலேருந்து மேலே வந்துட்டு இருக்கும்போது மீண்டும் நாமளே வந்து அதை குறை சொல்லிக்கிறதுன்றது அது அவ்வளோ ஏற்புடையதாக இல்லைன்னு நினைக்கிறேன். திமுக பொறுத்த வரைக்கும் அதை வந்து கடந்து தான் போகிறாங்க தவிர பதிலடி கொடுக்கணுன்ற அந்த எண்ணத்துலேயே அவங்க இல்லை. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி.